Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சின்ன பிள்ளைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் நக்கெட்ஸ் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக நாம் முதல்ல ஒரு 4 ஸ்லைசஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை ஓரங்கள் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போது ப்ரௌன் ப்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம், ஸோ அதனால தான் நான் ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இதுக்காக நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரெட்டை அரைச்சிட்டு கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது அரைக்கிறதுக்காக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு குக்கிங் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அதுக்காக தான் ஆயில் ஆட் பண்ணி அரைக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அந்த சிக்கன் தெரிகிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கைகளை நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் இருக்கும். நல்லா நமக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லாம் ஈவனாக கலந்து வரும். எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பாதி பார்ட்டை நான் சிலிண்டர் ஷேப்பில் பிடிக்க போகிறேன், பாதி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இது ஷேப் உங்கள் டேஸ்ட்டுக்கோ விருப்பத்துக்கு ஏற்றாப்போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். எந்த ஷேப் செஞ்சாலும் ரொம்ப திக்காக செஞ்சிடாதீங்க, ஏன்னா மேலே நல்லா வெந்துடும், உள்ளே சதன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் தின்னாக சின்ன சைஸில் நம்ம செஞ்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளவும் நமக்கு நல்லா வெந்திருக்கும். ஸோ அது போல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பாதி பார்ட் பாருங்கள் ஃபுல்லாக சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு வச்சுட்டேன். மீதி பாதி அப்படியே அந்த பிளேட்டில் இப்படி ஃப்ளாட்டாக நம்ம தட்டி விட்டுக்கலாம். தட்டிட்டு கார்னர்ஸ்லாம் நல்லா நம்ம இப்படி ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு நைஃப் வச்சு நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷேப் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் நமக்கு ரெடியாக இருக்குது. இது கட் பண்ண பிறகு கைகளை ஒட்டும், நீங்கள் அப்படி நைஃப்பில் எடுத்து இது போல் ஷேப் பண்ணிக்கலாம். ஓரங்கள் இப்படி தட்டி விட்டிங்கன்னா கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். இது டிப் பண்ணுறதுக்காக எக் எடுத்துக்கலாம். நான் முதல்ல ஒரு எக் தான் உடச்சி ஊற்றினேன், இப்போ திரும்பவும் நான் இன்னொரு எக்கு ஊற்றிருக்கேன். ஆனால் இதுக்கு ஒரு எக்கு இதுக்கு போதுமானதாக இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையானக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்காக நான் எடுத்த பவுல் ரொம்ப அகலமாக இருந்தது. ஸோ ஒரு எக் உடச்சி ஊற்றின பிறகு எனக்கு அதில் டிப் பண்ண முடியல, அதனால தான் திரும்பவும் நான் இன்னொரு எக்கு ஊற்றிருக்கேன். எக்கு நமக்கு மீதி ஆகிடுச்சுன்னா அது அப்படியே ஆம்லேட்டாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெறும் பெப்பரும் சால்ட்டும் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது பீட் பண்ணியாச்சு, இதுவும் நமக்கு ரெடியாக இருக்குது. இதுக்காக ப்ரெட் க்ரம்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் வீட்லேயே தான் ஒரு 4 ப்ரெட் ஸ்லைசஸ் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம எப்படி இது செய்யறதுக்காக ப்ரெட் பேக்கெட் வாங்கணும், ஸோ அதுலேயே நிறைய நமக்கு மீதியாகும். அதிலே நம்ம ஒரு 4 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து லைட்டாக சூடு பண்ணி கலர் மாறாமல் ஆற வச்சு அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் கடைகளில் வாங்குகிற ப்ரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கிறத கலந்து வச்சுருக்க எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் ப்ரெட் க்ரம்ஸ் நம்ம ரோல் பண்ணி எடுத்தோம்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டில் தனித்தனியாக வச்சுக்கலாம். நான் 2 பிளேட்டாக ரெடி பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட் ஃபுல்லான பிறகு அதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்காகிடும். ஃப்ரீசரில் வச்சா ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் மட்டும் வைங்க, அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, ரொம்ப உங்களுக்கு கட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா
கரெக்டாக இருக்கும். இது போல் செஞ்சோம்னா பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப உதிராது. நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா அதிலே ஒட்டி வெந்து வரும். அதுக்காக நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறது இப்படி. இப்போ பாருங்கள் ஒரு பிளேட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஒரு 10 மினிட்ஸ் நான் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்குது நம்ம செய்யறதுக்குள்ளேயே அது ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் செகண்ட் பிளேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வச்ச பிளேட்டை வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம பொரிச்சிக்கலாம். அடுத்த பிளேட்டை இப்போ உள்ளே வச்சுருக்கேன். இது பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே அது நமக்கு ரெடி ஆகிடும். செகண்ட் பிளேட் ரெடி பண்ணும்போதே நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பேன் எந்த சைஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரே வேலையை நம்ம செய்யாமல் இது போல் சைடில் ஒவ்வொரு வேலையை நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வேலை ஆகிடும், டைமும் சேவ் ஆகும். இப்போ எல்லாத்தையுமே பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதனால் எப்போவுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நமக்கு கிறிஸ்பியாக வரும். இது போல் எண்ணெயில் பொரிக்கிற ஸ்நாக்ஸ் எது நான் லோட் பண்ணாலும் கூடவே ஒரு ஹெல்த் டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிப்பேன். அதாவது நம்ம ஆயில் வந்து இப்படி குறைவாக யூஸ் பண்ணி பொரிச்சு எடுக்கும்போது அந்த ஆயிலை 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நிறைய ஆயில் யூஸ் பண்ணோம்னா திரும்பவும் நம்ம அவ்வளோ ஆயில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வீணாக தான் போகும். அதே போல் இப்படி பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை திரும்ப நம்ம கொதிக்க வச்சு வேறு எதையும் பொரிக்கக்கூடாது. தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் நக்கெட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை டொமேட்டோ சாஸோடு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற ஐட்டம். அதே போல் இது வீட்லேயே நம்ம சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியாக செஞ்சுட்டோம். இந்த மழைக்கு எல்லாருக்குமே கிறிஸ்பியாக சாப்பிடணும் போல் இருக்கும். எப்போவுமே நம்ம வடை பஜ்ஜி போண்டான்னு செய்யாமல் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவோம். வெளியிலேயே எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.